வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக நேற்று பவள விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். கட்சியை மீண்டும் பலப்படுத்த திமுகவின் மூத்த நிர்வாகிகளின் ஆதரவுகளும் மூத்த அமைச்சர்களது கனிவான அறிவுரைகளும் எங்களுக்கு தேவை. ஆனால் நேரடியான அரசியலில் அவர்கள் தலையிடாமல் இருப்பது எங்களை ஊக்குவிக்கும் வகையில் அமையும் என்றும், பதவியின் மீது மோகம் கொண்டுள்ள மூத்த நிர்வாகிகளையும் மூத்த அமைச்சர்களையும் நிச்சயமாக நாங்கள் கண்டிப்பாக பதவியிலிருந்து விலக்கப்படுவோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரை குறிப்பிட்டு பேசியுள்ளார். ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மேடையில் பல்வேறு விவாதங்களும் நடைபெற்றது. அமைச்சர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துரைமுருகன் கூறியிருந்தார். அதேபோல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வயது மூத்த அமைச்சர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 75வது பவள விழா நிகழ்ச்சியில் அடுத்து திமுகவின் எதிர்காலம் உதயநிதிதான் என்று பல்வேறு தரப்பினர்கள் கூறி வந்தார்கள். உதயநிதியை நாங்கள் அடுத்த தலைவராக முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், அதில் எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, பிரச்சனைகளும் இல்லை என்று பல்வேறு திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் கூறியுள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் மூத்த நிர்வாகிகளையும் மூத்த அமைச்சர்களும் பதவி விலகி அவர்கள் அரசியலில் ஆலோசனை வழங்குவராக இருந்தால் மட்டும்தான் எங்களால் முழுமையான வேலைகளை செய்ய முடியும். முழுக்க திமுக எனது கையில் வர வேண்டும் என்றால் எனது உத்தரவுகளை பின்பற்றக்கூடிய இளைஞர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகன், அமைச்சர் KKS ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு இவர்களுக்கு அமைச்சர் பதவி இருக்கும் வரைதான் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் இருந்து பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். இவர்களது பதவி பறிக்கப்பட்டால் நிச்சயமாக அடுத்த நொடியே இவர்கள் புழல் சிறையிலேயோ அல்லது திகார் சிறைச்சாலையிலேயோ அடைக்கப்படுவார் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பது போல்தான் இவர்களும் அடைக்கப்படுவார்கள். ஆனால் அடுத்து 2 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக வர வைக்க வேண்டும் என்று திமுக இன்னொரு திட்டத்தையும் போட்டு வருகிறது. உதயநிதி கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.